இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவில் பிரசாத சுவையில் எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நமக்கு கோவிலில் தரக்கூடிய அந்த பிரசாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இன்றைக்கி எலுமிச்சை சாதம் செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற அதே அளவுகளில் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கட்டி கொடுக்கலாம். நம்ம 2 நாள் ட்ராவலுக்கு எங்கேயாவது வெளியே போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம எலுமிச்சை சாதம் செஞ்சும் எடுத்துகிட்டு போகலாம். வாங்க இன்றைக்கி கோவில் பிரசாத சுவையில் எலுமிச்சை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதை 2 டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதே டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு குக்கரில் சாதம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எப்போவுமே நார்மலாக சாதம் வடிப்பீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் உதிரியாக சாதம் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். கூட ஒரு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வரவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற 2 கிளாஸ் அரிசிக்கு மீடியம் சைஸில் 3 எலுமிச்சைப்பழம் எடுத்துருக்கேன். பெரிய சைஸில் இருந்தால் நீங்கள் 2 பழம் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 எலுமிச்சம்பழம் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 பழம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி தரையில் நல்லா கையால் கசக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி சாறு பிழிஞ்சிங்கன்னா எலுமிச்சைப்பழ சாறு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பிழியறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 3 எலுமிச்சை பழத்தையும் நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த எலுமிச்சைப்பழ சாறு ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. சாதம் பாருங்கள் கொஞ்சம் கூட குழையலை. அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்ல உதிரியாக இருக்கும். சாதத்தை ஒரு வாட்டி இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் சாதத்தை போட்டு ஆற வைங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் சாதம் போட்டுட்டு நல்லா பரத்தி விட்டு ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போது இந்த சாதம் ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இதுக்கான நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது இந்த பருப்பு வகைகள் எல்லாமே ஓரளவுக்கு லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முறுமுறுன்னு வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ 3 வரமிளகாய் கூட ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. கூட ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கறிவேப்பிலை வரமிளகாய் எல்லாமே நல்ல முறுமுறுன்னு வறுப்பட்டு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வறுப்பட்டுடுச்சு. இந்த அளவுக்கு தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இதை சாதத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் வேக வைக்கும்போது ஒரு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். மீதி உப்பு இந்த டைமில் சேர்த்துட்டு சாதத்தை இந்த மாதிரி நல்லா கரண்டியால் கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றின எலுமிச்சைப்பழ சாறு அடியில் தங்கியிருக்கும். நல்லா இந்த மாதிரி சாதத்தை அடியிலேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நம்ம கோவில் பிரசாத சுவையில் எலுமிச்சை சாதம் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். ட்ராவலில் 2 நாள் வெளியே போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சைப்பழ சாதம் கட்டியும் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சூப்பர் டேஸ்டியான எலுமிச்சைப்பழ சாதம் கிடைக்கும்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.